சிவவாக்கிய சித்தருங்க. இவர் வந்து பிறந்ததே வந்து ஒரு அற்புத அதிசயங்க. அவர் பிறக்கும் போது மான் தானே சொல்லுவோம், ஆனால் அவர் வந்து சிவா அப்படின்னு சொல்லி தாங்க அவர் முதல் வார்த்தை பேசினார். வாக்கியரை பார்த்து கேட்குறாரு, நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ, துறவரம் வானா உனக்கு. அந்த சிவவாக்கியர் வந்து அதை மறுநாள் பார்த்துட்டு இந்த காட்சி அவருக்கு ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்துதுங்க. காலை வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும், உங்களுக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்க. சித்தர்களில் வந்து நிறைய அஷ்டமா சித்து பண்ணவங்க 18 சித்தர்கள் நிறைய அதில் இருக்காங்க. அது இல்லாத வெளியே நிறைய சித்தர்கள் வாழ்ந்தாங்க. சிவவாக்கிய சித்தருங்க. இவர் வந்து பிறந்ததே வந்து ஒரு அற்புத அதிசயங்க. அவர் பிறக்கும் போது மான் தானே சொல்லுவோம், ஆனால் அவர் வந்து சிவா அப்படின்னு சொல்லி தாங்க அவர் முதல் வார்த்தை பேசினதுனால சிவவாக்கியர் பேரே வந்த அதனால தான் அவருக்கு வந்து அந்த பேர் வச்சாங்க பெற்றோர். சித்தர்கள் வந்து ஒரு கருவை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த கருவினுடைய தாய் வந்து ஒரு சிறந்த ஆன்மாவாக இருக்குங்க. அதில் எந்த அளவு சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி தான் அவங்க தாய் வந்து வளர்த்தாங்க. பையனை வந்து பக்தியை ஊட்டி ஞானத்தை ஊட்டி வளர்த்தாங்க. அதில் வந்து அவர் வந்து பல பாடல்கள் சிவனை பற்றி, சிவத்தன்மையை பற்றி பல பாடல்கள் எழுதியிருக்காருங்க. 500க்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுவும் அது குறிப்பாக சமூக நெறி, சமூக சீர்திருத்த பாடல்கள் தாங்க அந்த நாளில் இப்போது பேசுகிறாங்களே அதே மாதிரி அப்பயே வந்து சமூக சீர்திருத்த நிறையா பாடல்கள் நிறைய பண்ணார். பூநூலுக்கு வேதத்துக்கு எதிர்வாக அவருடைய கருத்துக்கள் வந்து அந்த நாளில் வந்து ஓங்கி ஒலித்ததுங்க. அவர் வந்து காசி விஸ்வநாதரை சந்திக்க போகிறாரு. அங்கே வந்து ஒரு செருப்பு தைக்கும் ஒரு சித்தரை பார்க்குறாங்க. அந்த சித்தர் மூலமாக பல நுட்பங்களை கற்றுக்கினாருங்க. பாடல்களில் எது நம்ம சேர்க்கணும், எது சேர்க்கக்கூடாதுன்ற சில விஷயங்களை அந்த சித்தர் வந்து பல நாள் இருந்து அவரோட பயிற்சி பெற்று காசியிலேயே தங்கி பல நாள் அவரோட வாழ்ந்தாருங்க. அப்போது அந்த குரு சித்தர் வந்து சிவவாக்கியரை பார்த்து கேட்குறாரு, நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ, துறவரம் வானா உனக்கு, துறவர பாதை வானா, நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ, இல்லறத்தில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி ஒரு சுரக்காயை கையில் கொடுக்குறாருங்க. அந்த சுரக்கா வந்து எந்த பெண்ணிடம் நீ வந்து கொடுக்குறியோ அந்த பெண் வந்து உனக்கு வந்து திருமணம் செய்து கொள்வாள் அப்படின்ற ஒரு கட்டளையும் போட்டு அனுப்புகிறாரு. திசையை நோக்கி அனுப்புகிறார். அந்த திசையை நோக்கி போகும்போது, ஒரு திசையை நோக்கி போகும்போது குறவ இனத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு பகுதியில் வந்து காட்டுக்கு வெளிப்புற பகுதியில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்போது அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் கொடுத்து சமைச்சு அந்த உணவு சுரக்காயை சாப்பிட்றாரு. சுரக்காயை சாப்பிட்டு முடிச்சுமா அந்த சித்தர் வந்து அந்த பெண்ணிடம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள அப்படின்றாரு. குறவ வழக்கப்படி அங்கே தொழில் வந்து மூங்கில், இந்த மாதிரி கூட பின்னுறது, இதுக்கு வந்து மூங்கில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது தொழிலாக செஞ்சாங்க. அதன் தொழிலை கற்றுக்கணும் நீங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்படின்றாங்க. அதையும் கற்றுக்கிறாரு. காட்டுக்கு அப்படி போகும்போது அவர் வந்து அந்த காட்டில் மூங்கில் வெட்டும்போது கோல்டு, தங்கம் வந்து புதையல் கிடைக்குதுங்க. ஆனால் அதை பார்த்துட்டு பயந்து கபடெல்லாம் அங்கேயே போட்டுட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வரும்போது அந்த பக்கம் வழிபோக்கம் 4 பேர் போகிறாங்க. அப்போ பார்த்து, என்ன இவ்வளோ தலை தெறிக்க வரீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அந்த 4 பேரும். அங்கே வந்து ஒரு அதை பார்த்தோன்னா எனக்கு வந்து அது பயம், ஆசை அது, அதனால் நான் அதை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. உடனே இவங்களுக்கு ஆசை, இவங்க வந்து லௌதிக வாழ்க்கையில் வாழறாங்க அந்த 4 பேரும். அப்படின்னா அந்த தங்கம் இருக்க இடத்த தேடி அவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த தங்கத்தையும் பார்க்குறாங்க, நோண்டி எடுத்துடுறாங்க. அப்போ பசிக்குது அவங்களுக்கு. அதில் 2 பேர் வந்து உணவு வாங்க போயிடுவாங்க, 2 பேர் இந்த தங்கத்தை பாதுகாத்துக்கு அந்த இடத்துல இருப்பாங்க. இருட்டான பிறகு நம்ம பிரிச்சுக்கின்னு நம்ம பங்கை பிரிச்சுக்கின்னு 4 பேரும் போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு 2 பேர் போவாங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, உணவு வாங்கிக்கின்னு அதில் உணவில் விஷத்தை கலந்துடுறாங்க. அவங்க 2 பேருக்கு உணவில் விஷத்தை கலந்துடுறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. வந்தோன்னே இந்த உணவை கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்றாங்க. நீங்கள் தண்ணி எடுத்துன்னு வாங்க, கை கழுவிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த 2 நபர்கள், தங்கத்தை பாதுகாத்த 2 நபர்கள் சொல்கிறாங்க. மீதி அந்த 2 நபர்கள் வந்து உணவு வாங்கி கொடுத்தவங்க தண்ணி எடுக்க போகிறாங்க கிணத்தாண்ட. அப்போ பின்தொடர்ந்து அவங்க கிணத்துள்ள அவங்கள தள்ளிடுறாங்க 2 பேரையும். அந்த 2 பேரும் கிணத்துல இறந்துடுறாங்க. உணவு வாங்கின்னு வந்தாங்கல்ல, அந்த உணவை 2 பேரும் சாப்பிட்டுட்டு நம்ம தங்கத்தை பிரித்து எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, உணவு சாப்பிட்றாங்க. உணவு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்து இறந்துடுறாங்க. ஆசை வந்து யாரையும் விடாது அப்படின்றதுக்கு சிவவாக்கியருக்கே அந்த ஆசையை காமிச்சது தான் இந்த லௌதிக வாழ்க்கை. அப்போது
அந்த சிவவாக்கியர் வந்து அதை மறுநாள் பார்த்துட்டு இந்த காட்சி அவருக்கு ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்துதுங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆசை தான் அப்படின்றது புரிஞ்சுக்கினாருங்க. அந்த ஆசையை வந்து தேவையாக வகைப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சிவனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காருங்க. அதுவும் எல்லாமே வந்து சமூக நெறி. ராமானுஜர் மாதிரி, ராமானுஜருக்கு முன்னாடி வாழ்ந்தவர், சமூக நெறி மாதிரி நிறைய பாடல்களை, சமூக நெறிக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான ஜாதி மதம் கடந்த பாடல்களை அப்பயே பாடினவருங்க. அவர் வந்து வாழும் காலத்தில் இல்லைனாலும் அவரை பற்றி ஒரு சின்ன பதிவு போட்டது என்னை பாக்கியமாக நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.